Sir, may I come in, sir? Come in. Good morning, sir. Bad morning. சொல்லாம வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கும் கொல்லாம ஜெயிலுக்கு போன குற்றவாளிக்கும் மரியாதை இருக்கான்னு உனக்கு தெரியாதா? தெரியும் சார். அப்போ நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ எங்க வந்த? டியூஷன் எடுக்க வரல சார். அப்படியா? உட்காரு உட்காரு உட்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்துறீங்க? சார், நான் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கியிருக்கேன் சார். அப்படியா? ஆமா சார். டியூஷன் எடுத்து உங்களால கார் வாங்க முடியுதா? சார், நான் உங்களை மாதிரியே 10-15 பணக்கார பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன் சார். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5000 ரூபாய்னா நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன். 15 into 5000 எவ்வளோ வரும்? நமக்கு எதுக்குது? நீ சொல்லு. 75,000 சார். 75,000 ரூபாவா? ஆமா சார். பல குத்து குத்துறீங்க போல. உங்க தயவு சார். ஆமா, என்ன கார் வாங்கிருக்கீங்க? ஸ்விஃப்ட் டிசைர். சார், கார் வாங்கினதும் முதல்ல உங்களை வச்சு ஒரு ரவுண்டு போகணும்னு எனக்கு ஆசை சார். ஏன் அப்படி வர ஆசை? ஏன்னா நீங்க ரொம்ப ராசியானவர் சார். நீங்க கால் வச்ச இடம்லாம் பொன்னா பூத்து குலுங்க சார். ஓரா தூக்கி பேசு. ஒண்ணுமே இல்லாத ஸ்கூல்ல நீங்க சேர்ந்த அப்புறம் இன்னைக்கு சீட்டு கிடைக்கல சார் அந்த ஸ்கூல்ல. எனக்கே படிப்பு இல்லைன்னு வீட்டில் சமயத்துட்டாங்க. இவன் என்னடா நான் ஸ்கூல்ல சீட்டே கிடைக்கலன்றான். என்ன சொல்றீங்க டியூஷன் சார்? ஆமா சார், ஒரு காலத்துல இந்த ஏரியாவில் கிரவுண்டு 10,000 கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்தாங்க சார். வாங்கிறதுக்கு ஆளே இல்லை. நீங்க பிறந்த உடனே முதல்ல உங்க அப்பா தான் இந்த ஏரியாவில் வீடு கட்டி குடியேறினார். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த ஏரியாவில் கிரவுண்டு விலை குபு குபுன்னு ஏறி போச்சு சார். கிடைக்கவே இல்லை சார். இன்னைக்கு அவ்வளவு ராசியானவர் நீங்க. இது என்ன புது தகவலா இருக்கே சார்? உங்களோட பெருமை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு உங்களை பத்தி ரொம்ப தெரியும் சார். நீங்க அப்படியே மெதுவா நடந்து வந்து என் கார்ல காலை வச்சு உள்ள ஏறி உட்கார்ந்தீங்கன்னா சாதாரண கார் பென்ஸ் கார் ஆயிடும் சார். ஆடு தானாவே வந்து தலை கடுத்து இன்னைக்கு பிரியாணியை போட்ட வேண்டியதுதான். தயவு செஞ்சு நீங்க என் கார்ல ஒரு ரவுண்டு வரணும் சார். நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில போலாம் தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நீ ஏன் வந்து கூப்பிடுற? சார், எங்க போகணும்னு சொல்லுங்க சார், தாராளமா போலாம். எங்க அம்மா மறுபடியும் வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. அவங்களை தேடி பண்ணணும்னு நினைச்சேன். சார், எந்த ஏரியான்னு சொல்லுங்க சார், நாம போய் தேடுவோம். எனக்கு எதுவும் ஆச்சப்பனே இல்லை சார். நீங்க என் வண்டியில வர்றதே பெரிய பாக்கியம் சார். அப்பனா உடனே வாங்க போயிடலாம். சார், இதுதான் நான் வாங்கின செகண்ட் ஹேண்ட் கார் சார். சார், எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா பார்க்காத இடம் இது. பாண்டி பஜார் போங்க. டிரைவர், பாண்டி பஜாருக்கு வண்டி விடு. டாடி, இந்த Dress எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தான் டாடி கிஃப்டா வாங்கி வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னம்மா? வா பார். ரொம்ப பிடிச்ச விஷயம் நாகராஜன் தான். சரி, டாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். டன் டடை. இத ஓபன் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. சரி, ரெண்டாவதா பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லு பாப்போம். அப்பா உனக்கு கரெக்டா பிடிச்சத வாங்கி வச்சிருக்கனான்னு பாப்போம். அனிமல்ஸ் புக் தான்
பிடிக்கும். பார் அனிமல்ஸ் புக். Thank you so much டாடி. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? இதுக்கு மேல நீ என்கிட்ட ஒண்ணு கேட்டியே, ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். நீங்க எது சொல்றீங்க டாடி? உனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம். உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் அம்மா தான். அப்படியா? அஞ்சலி பாப்பாக்கு இன்னொரு gift கொடுக்க போறேன். இந்தாங்க. என்னவா இருக்கும்? ஐ, எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டீங்க. Thank you டாடி. என்னடி அவன் பாட்டுக்கு லிஸ்ட்டை ஏத்திக்கிட்டே போறான். இப்போதைக்கு அவனோட அன்பு குறையிற மாதிரியே தெரியல. வீட்டை விட்டு இவளை இப்போதைக்கு அனுப்ப மாட்டான் போல இருக்கே. அவரோட அன்பு குறையுதோ இல்லையோ, இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேமா. டாடி, உங்கள மாதிரி நானும் உங்களுக்கு பிடிச்ச gift எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா டாடி, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். பாருங்க டாடி, உங்களோட gift. வாவ், இதுல என்ன gift இருக்கு? நீங்களே சொல்லுங்க டாடி. ஏதோ ஒரு க்ளூ கூட. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? நீயும் காவியாவும் தான். அப்போ இத ஓபன் பண்ணி பாருங்க டாடி. So sweet. நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். சரி, இது எப்படி உனக்கு தோணுச்சு? நான் உங்களோட பொண்ணு டாடி. உங்களோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஏன் டாடி அழுவுறீங்க? இல்லடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீர். டாடி, இந்த ஆனந்த கண்ணீர் வர கண்ணுக்கு நான் ஒரு அழகான gift வாங்கி வச்சிருக்கேன். இந்தாங்க டாடி, இத திறந்து பாருங்க. என்னது இது? ஏய், பாத்து பாத்து. இது எவ்வளவு பழசா இருக்கு. இந்த பழைய கண்ணாடியை நீங்க மாத்தவே மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நானும் அம்மாவும் கடைக்கு போய் உங்களுக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினது. இனிமே நீங்க இந்த புது கண்ணாடியை தான் போடணும். கொடுங்க. இப்போதான் ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க. நீ குழந்தைலடா, என் குட்டி தேவதை. போகட்டும் போகட்டும், இன்னும் எத்தனை நாள்னு பாக்குறேன். வண்டி நிறுத்துப்பா, வண்டி நிறுத்துப்பா. என்னாச்சு சார்? அவ்வளோ தூரம் சும்மா போனா போர் அடிக்கும். பேக்கரியில் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டோம். சார், சாப்பிட என்ன சார் வேணும்? பெருசாக ஒன்று வேணும். பப்ஸு, மிக்சர், ஸ்வீட்ஸு, கேக். போயிட்டு வாங்கிட்டு வரியா? சரிங்க சார்.
தம்பி ஒரு பஃப்பு கேக்கு மிக்சரு சிப்ஸ் பாக்கெட் போடு. டிரைவர் போட்டா. நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன் சார். இது போதுமா சார்? இப்போதைக்கு இது போதும். ஓபன் பண்ணு. பாட்டை போட சொல்லு. டிரைவர் பாட்டை போடுப்பா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு ஐயோ பாட்டு நல்ல பக்தி பாட்டு தான். ஜாலியா குத்து பாட்டு ஒன்று போறேன். டிரைவர் சார் சொல்றாருல்ல போடுப்பா. குறுக்கு பாதையிலே மறுச்சி வழியில் நிற்க உறுத்தும் இளமனசின் அர்த்தம் தெரிஞ்சு நிற்க கூறாம போனவளே குருவம்மா, பதில் கூறாம போனவளே குருவம்மா. அட வருத்தம் என்ன பருவமா, நாம விலகி நிற்க ரெண்டும் ரெண்டு துருவமா. குறுக்கு பாதையிலே சார் ஆட்டம் போட்டதெல்லாம் போதும். அண்டிவிஜர் வந்துச்சு சார். அப்படியா? ஆமாம் சார். பாண்டிய பஜார்னு தப்பா சொல்லிட்டேன். பெருமா பஜார் போகணும். சார் அது பாரிஸ் கிட்ட இருக்கு சார். இருந்தா போங்க. சரி சார். டிரைவர் பெருமா பஜார் பாப்பா. நிறுத்துப்பா. என்ன சார்? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது ஒரு மாதிரியே நெஞ்சுக்குள்ளேயே நிற்குது. ஜில்லுன்னு போய் ஜூஸ் வாங்கிட்டாங்க. என்ன ஜூஸ் சார் வேணும்? கொஞ்சம் மாதுளை, கொஞ்சம் வாட்டர்மெலன், கொஞ்சம் கிரேப்பு, கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் மேங்கோ. இந்தாங்க சார். போதுமா சார்? சாப்பிட்டதுலாம் எனக்கு டயர்டா இருக்கு. தூத்துக்குமா அது பிரம்ம பஜார் வந்துட்டோம். நெல்ப்புங்க. ஓகே சார். என்ன சார்?
போகிறதாலையா கூலிங்கே வரல? நம்ம ஏசி ஓட்டுதா? ஃபுல் பாயிண்ட்ல இருக்கு சார். சார் ஏசி ஃபுல்லாக இருக்குது சார். நீங்கள் கீழே படுத்துட்டு இருக்கீங்களே, அதனால தான் உங்களுக்கு கூலிங் வரல. நியூஸ் பேப்பர் இருக்கா? இருக்கு சார். அதை எடுத்து விசிறுங்க. சரி சார். சார் சார் டோ என்ன தூங்கும் போது எழுப்பிட்டு இருக்க? எழுந்துருங்க சார். பர்மாவை சார் வந்துருச்சு சார். பருவம் வந்துட்டா? இறங்கி அம்மாவை தேடுறீங்களா? ரொம்ப நாளாக பர்மா பஜார் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுவும் சுமாராக தான் இருக்கு. அது ஒரு ரவுண்டு போங்க, வண்டியிலே தேடலாம். ஓகே சார். இங்கே எதுவும் இல்லை. இது பர்மா பஜார் இல்லை, தாம்பரத்தில் இருக்கிற பர்மாக்காரனோட பஜாராக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசாம நீங்கள் வண்டியை தாம்பரத்துக்கு கொடுங்க. சார் ஏற்கனவே நம்ம நிறைய செஞ்சுட்டோம் சார். உங்கள் வீட்டுக்கு போயிடலாமா சார்? நான் கேட்டேன் உன்கிட்ட, நான் கேட்டேண்ணா. நான் வண்டியில் கூட்டு போனேன், நான் கேட்டேண்ணா. நான் ஒழுங்கா பெரிய கேப் புக் பண்ணி அதில் என் அம்மாவை தரத்துக்கு நான் போயிருக்கேன். வா வான்னு கூப்பிட்டு இப்போ பாரியா திரும்ப போன்ற சார். இப்போ நீ வண்டியை தாம்பரத்துக்கு கூட்டுறியா இல்லை நான் இறங்கி போயிடுவா? தம்பி சொல்லுங்க சார். வண்டியை பைபாஸ் வழியா தாம்பரத்துக்கு விடுப்பா. சார் டீசல் போடணும் சார். நல்ல தானே போட்டேன் சார். சிட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம் சார். சரி போடு போடு, போ போ. சுத்தி பார்க்க போரே, மெரினாவில் வீடு கட்ட போரே, லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போரே, நான் மங்காத்த ராணி போல வாரே. மெட்ராஸ சுத்தி காட்ட போரே, மெரினாவில் சுண்டல் வாங்கித்தாரே. மாஸ்டர், நீ எப்போ பென்ஸ் கார் வாங்க போறீங்க? இல்லை சார், இனிமே நான் காரே வாங்க மாட்டேன் சார். ஏன் சார்? நீங்கள் தானே பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. சார் நான் அப்போ ஆசைப்பட்டேன், இப்போ வருத்தப்படுறேன் சார். ஏன் சார்? நான் காரில் ஏற்றணும்னு வருத்தப்படுறீங்களா? ஐயோ இல்லை சார், ரொம்ப எப்படி நடப்பேனே சார். மாஸ்டர், அடுத்த வாட்டி கல்லு மாதிரி இருக்க இந்த வண்டியிலலாம் நான் கூப்பிடாதீங்க, முதுகெல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சு. சரிங்க சார், சீட்டை மாற்றிடலாம். அப்புறம் எனக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு காலுக்கு வைக்கிறதுக்கும் ரெண்டு தலைகாணி ரெடி பண்ணிடுங்க. சரிங்க சார். அதே மாதிரி புசு புசுன்னு 2 டெடி பேர் வாங்கி வச்சுருங்க. இந்த கை ஒன்று, இந்த கைக்கு ஒன்று. சரிங்க சார். சார் தாம்பரம் வந்துருச்சு சார். மாஸ்டர், தாம்பரம் வரப்போகுதுங்க, ஏன் முன்னாடியே சொல்ல? ஏ சார் என்னாச்சு? இல்லை, எங்கள் அம்மா தேடாதீங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அது இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? சார் வண்டியை திருப்ப சொல்லுங்க. சரிங்க சார். தம்பி வண்டியை திருப்பப்பா வீட்டுக்கு. ஓகே சார். என்ன மாஸ்டர், இனிமேல் என்ன காரில் போகலான்னு கூப்பிடுவீங்க?
காரை வாங்கிட்டு சைலண்டா போகாத சீனா போடுறீங்க. செல்வி, என்னாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்க? இத்தனை வருஷம் நீ பாரத்தை சுமந்துட்டு இருந்த. ஆனா இது இப்ப அவளோட நேரம். நம்ம வாழ்ற வாழ்க்கை, அதுல ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் எதுவுமே நம்ம கையில இல்ல செல்வி. அது நாம செய்யற கர்ம வினைகளை பொறுத்துதான் அமையும். அம்மா, நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னமோ பயமாதாம்மா இருக்கு. நீ எந்த குடும்பத்துக்காக தியாகம் செஞ்சியோ அந்த குடும்பத்தை நீயே போய் காப்பாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாயாவோட உயிரே அவ குழந்தைதான். உன் குழந்தையும் இன்னும் கொஞ்ச நாள்ல உன்கிட்ட வந்து சேரப்போகுது. அவ குழந்தையும் சந்தோஷ் கூட தான் இருக்க போகுது. இனி நீ சந்தோஷ் குடும்பத்தோட சேர்றதுதான் அவளோட மனவலிக்கு ஒரு பெரிய மருந்தா இருக்கும். அம்மா, என்னம்மா பேசுறீங்க? இன்னொருத்தருடைய பலவீனத்திலையும் மன கஷ்டத்திலையும் நான் எப்படிமா என் வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியும்? அதுதான் செல்வி, நீ உனக்கு 1000 பேர் கெட்டது நினைச்சிருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறது உன்னோட குணம். ஆனா தர்மம் நிலைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் சரியான நேரத்துல ஒரு கட்டம் வரும். இதெல்லாம் நீ உனக்காக செய்யலன்னாலும் மாயா மனசுல இனிமே வாழணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நீ செஞ்சுதான் ஆகணும். மாயா நினைக்கலனாலும் கூட உன் வீட்டுக்கு நீ திரும்ப போய் தான் ஆகணும். இந்த நிலைமையில அவளுக்கு நீ உதவணும்னு நினைச்சன்னா அவ குடும்பத்தை நீ காப்பாத்திதான் ஆகணும். அதுதான் அவ வாழ்க்கைக்கு நீ செய்ய போற மிகப்பெரிய உதவி. இதுதான் நீ அவளுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய ஆறுதல். மாயா எனக்கு ரொம்ப முக்கியம்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல பெருசு இல்ல. ஆனா அவளுக்காக நீ என்ன செய்ய போறேங்கிறது தான் விஷயம்.